ரெயின் மெட்டலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற அந்த யுத்தத்தை பற்றி நம்ம படிக்க தொடங்கின பிறகு உக்ரைனுக்கு ஆதரவாக நின்ற ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான். அந்த ஜெர்மனியினுடைய ரெயின் மெட்டல் நேரடியாக ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாங்கள் உக்ரைனுக்குள்ளேயே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை, எங்களுடைய கிளை ஃபேக்ட்ரியை தொடங்க போகிறோம். அந்த ஃபேக்ட்ரி வழியாக உக்ரைனுக்கு தேவையான பீரங்கிகள் எல்லாமே நாங்கள் தயார்படுத்தி கொடுக்க போகிறோம். உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிகளை ஏதாவது தகராறுகள் இல்லை ரிப்பேர் ஏதாவது செய்யணும்னா அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். இதுதான் எங்களுடைய கோல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரஷ்யா சொன்னாங்க, இல்லை நீ அப்படி செய்யக்கூடாது ரெயின் மெட்டல், ஜெர்மனி இது ரொம்ப தவறு, இது அவங்க எங்களுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து செஞ்சீங்க அனுப்புங்க, பட் அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருக்கும். அந்த நேரம் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு எந்த சவுண்டு கொடுத்தாலும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே ரெயின் மெட்டல் ரஷ்யாவின் மீது ஒரு பழியை போடுகிறார்கள். ரெயின் மெட்டலினுடைய சிஇஓயை ரஷ்யா கொலை செய்ய பிளான் போட்டிருந்தாங்க. அந்த பிளானை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு உலக அரசியல் நகர்வுகளில் பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் இவ்வளோதான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே டிபி ட்ரூப்ஸ் பார்த்துடலாமா? அன்கவர்டு பை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ், இதுதான் ரொம்ப பெரிய ஒரு மேட்டர். இந்த அன்கவர்டு அப்படின்னு சொல்கிறது ரஷ்யாவினுடைய ஸ்பை இந்த இருக்கக்கூடிய ரெயின் மெட்டலினுடைய சிஓயை கொலை செய்தார்கள் அப்படிங்கிறது ஜெர்மனியுடைய ஸ்பை நெட்வொர்க் கண்டுபிடித்து விட்டது என்பது தான். ஸோ 3 ஸ்பை நெட்வொர்க்கினுடைய ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த சம்பவம். அப்போ ரெயின் மெட்டல் அப்படிங்கிற நிறுவனம் அடுத்த என்ன செய்ய போகிறாங்கன்னா, இதனால தான் நாங்கள் பயப்பட மாட்டோம், ரஷ்யாவுக்கு எதிராக குறிப்பாக உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுடைய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உக்ரைன் மற்றும் அமெரிக்காவினுடைய உறவு தான். இன்றைக்கி உக்ரைனுடைய ஊடகங்கள் ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய எய்டு கிடைக்காதனால இந்த ப்ரொபகண்டா நியூஸ் எல்லாம் பரப்ப முடியாத நிலைமைக்கு உக்ரைனுடைய ஊடகங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஊடகங்கள் இன்றைக்கி இன்னொரு செய்தியை சொல்லியிருக்காங்க, டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எங்களால் நம்ப முடியாது. என்னப்பா அமெரிக்காவினுடைய அதிபர்ப்பா, அவரை நம்பாமல் நீங்கள் வேறு யாரை நம்ப போகிறீங்க? இந்த கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் இருக்குது, நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன் நம்ப மாட்டீங்க? இல்லை அவர் பாட்டுக்கு வருவார், எங்ககிட்ட ஏதாவது பேசுவார், கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பார். அவங்க சொல்கிறது என்னென்னா உக்ரைனுடைய உறவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போகிறதுல நபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருப்பார். எனவே நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அதிகமாக நம்ப போகிறது கிடையாது என்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இதே தான் செலன்ஸ்கி அவர்களும் சொன்னார். ஒரு கட்டத்துக்கு மேலே டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக மாறப்போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்த உடனே நாங்கள் அவர் கூடயும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய எய்டை உக்ரைனுக்கும் நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி செலன்ஸ்கி அவர்களுடைய கோபம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீதும் பட்டிருக்கும். அந்த கோபம் இப்போ அமெரிக்கா மற்றும் உக்ரைனுடைய உறவில் எப்படி விளையாடப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிருபர்கள் ஒரு கேள்வியை டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கிறார்கள். இல்லை சார், நீங்கள் இந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி நிப்பாட்டிடுவேன்லாம் சொன்னீங்களே, அதை ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தபோது அந்த கேள்வி கேட்ட உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல், இல்லை அதை பற்றி நான் பேசலை, வேறு ஏதோ பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அப்போது புட்டின் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சம்மதித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைனை போட்டு இன்றைக்கி செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நிறைய ஊடகங்கள். முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது ஜக்காரியா ஜுபைதி அவர்கள் தான். இந்த ஜக்காரியா ஜுபைதி யார் அப்படின்னு பார்த்தா பாலஸ்தீனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் தான் 2021 ஜெயிலை பிரேக் பண்ணி, யூதர்களுடைய ஜெயிலை பிரேக் பண்ணி யூதர்களுக்கு எதிரான தாக்குதலை மூளையாக நின்று செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஜக்காரியா ஜுபைதி அப்படிங்கிறவர் இன்று ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறார். என்னப்பா ரீசன் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல் ஹமாஸ் அந்த பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சீஸ்ஃபயரின் அடிப்படையில் ஒரு 4 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹமாஸ். அதுக்கு பதிலாக 120 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். அதில் ஒரு நபர் தான் இந்த ஜக்காரியா ஜுபைதி அவர்கள். ஸோ இந்த மாதிரி பல நபர்கள், அதாவது நம்பர் 1 கிரிமினல்ஸ், நம்பர் 1 டெரரிஸ்ட் அப்படிலாம் சொல்லி இஸ்ரேலால் முத்திரை குத்தப்பட்ட நிறைய நபர்களை இப்போ ஹமாஸ் வாண்டடாக நீ ரிலீஸ் பண்ணாதான் நாங்கள் இந்த ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சீஸ்ஃபயரை ஓகே பண்ணியிருக்காங்க. அதில் முதல் நபராக ஜக்காரியா ஜுபைதி அவர்கள். இன்னும் பல நபர்கள் இதே மாதிரி விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஹமாஸ். அமெரிக்காவினுடைய ஒரு பிரைவேட் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான முன்னாள் இராணுவ அதிகாரிகளை இப்போ சம்பளத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களாம். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். ஸோ இந்த யூஜி சொல்யூஷன்ஸ் இப்போ நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க. 100க்கும் அதிகமான ஸ்பெஷல் ஃபோர்ஸ், முன்னாள் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வீரர்களை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுடைய டெய்லி சேலரி அப்படிங்கிறது $1100 கிட்டத்தட்ட ஒரு $10,000 வரை போகலாம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாளொன்றுக்கு மட்டும் கிடையாது, ஒரு வாரத்துக்கான சம்பளமும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்களாம். பட் இந்த யூஜி சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஏன் இவ்வளவு நபர்களை புதுசாக அவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க, அதுவும் இஸ்ரேல் ஹமாஸ் செக் பாயிண்டில் காசாவினுடைய அந்த பகுதியில் இது நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இராணுவம் அங்கே நிற்கல, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய பிரைவேட் இராணுவம் அங்கே நிற்கிறது என்பதுதான் தகவல். ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய பார்வை எப்போதுமே இஸ்ரேல் பக்கம்தான் இருக்குது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்னென்ன முடிவுகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். யாராவது இஸ்ரேலுக்கு எதிராக யூதர்களுக்கு எதிராக இருந்தீர்கள் என்றால் உங்களையும் நாங்கள் நாடு கடத்துவோம் அப்படிங்கிறது தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷனுடைய நேவி சர்டாப் யூஏவி அப்படிங்கிற அந்த ட்ரோன் அவங்களுக்கு கிடைக்க போவதாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக ஏர்கிராஃப்ட் கேரியர் வழியாகவும் பயன்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரொமானியாவினுடைய பிரசிடென்ட்டுக்கு எதிராக இப்போது உக்ரைன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் உக்ரைனுக்கு எதிராக இப்போதைய ரொமானியாவுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் ரொம்ப பெரிய அளவில் செய்திகளை சொல்லி வருகிறார்களாம். இந்த உக்ரைன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டிப்பாக பல நாடுகளாக மாறிவிடும், பல துண்டுகளாக கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளால் பிடித்தெடுத்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடப்பதற்கு சாத்தியம்னா இப்போ உக்ரைனுடைய சில பகுதிகளை ரஷ்யாவிடம் இழந்து விட்டது உக்ரைன். அடுத்ததாக பிளாக் ராக் போன்ற நிறுவனங்கள் உக்ரைனுடைய நிலப்பகுதியை ஆட்டை போடுறதுக்கு டீல் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல நாடுகள் இணைந்து போலந்து ஒரு பகுதியை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ பல நாடுகள் சேர்ந்து உக்ரைனை துண்டுகளாக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இன்னைக்கு ரொமானியா வர்சஸ் உக்ரைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ப்ராஜெக்ட் 75 சப்மரைன்ஸ் ப்ரோக்ராமுக்கு இந்தியா ஜெர்மனுடைய சப்மரைன்ஸ் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நெதர்லாந்து கிட்டத்தட்ட 22 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை புதிதாக வாங்க போகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லப்பா ட்ரோன் தாக்குதலிருந்து தப்பிப்பதற்கும் வரும் காலத்தில் எங்கள் நாட்டில் பெரிய சிக்கல்கள் வரும், அதை எதிர்ப்பதற்கும் நாங்கள் இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். லாத்வியாவை பொறுத்த வரைக்கும் 42 அஸ்கோட் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ பால்டிக் கடலில் தான் நேட்டோவினுடைய கப்பற்படை வந்து நிற்கிறது. அதே மாதிரி பால்டிக் நாடுகளுக்கும் சீக்கிரமாக ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது ரஷ்யாவிடமிருந்து இருக்க வாய்ப்புகள் இருப்பதால் இந்த மாதிரியான புதிய ஆயுதங்கள் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் எல்லாமே வாங்கி குவித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லித்துவேனியா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, உக்ரைனுக்கு தேவையான உதவியை செஞ்சிருக்காங்க. மேன்பேட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் அதிகமான மேன்பேட்ஸ் ஆல்ரெடி லித்துவேனியா உக்ரைனுக்கு உதவி இருக்காங்க. இது அதிகமாக மீண்டும் மேன்பேட்ஸ் அப்படிங்கிறது லித்துவேனியா உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸ்வீடனிலிருந்து உக்ரைனுக்கு 16க்கும் அதிகமான CB-90 அட்டாக் போட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ அமெரிக்கா ஒரு புறம் அவங்களுடைய உதவியை நிறுத்துகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியுடன் பிற நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு ரஷ்யா நடத்தின ட்ரோன் தாக்குதலில் 9க்கும் அதிகமான நபர்கள் இறந்து விட்டார்கள். சுமி ரீஜனில் ஒரு பில்டிங்க்கு மேலே தான் ரஷ்யாவினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா US எய்டை நிப்பாட்டிட்டாங்க, ஈவன் உக்ரைனுக்கும் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செர்பியா, கொசோவா போன்ற நாடுகளுக்கும் அவங்களுடைய எய்டை நிப்பாட்டிட்டாங்க என்பது கூடுதலான தகவல். சிரியாவில் இருக்கும் ரஷ்யாவினுடைய பேசஸை இப்போது அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படை பயன்படுத்தி வருவதாகும். இது ரஷ்யாவினுடைய தோல்வியாக பார்க்கப்படுகிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனால தான் நேற்று ரஷ்யாவுக்கு சிரியாவில் இருந்த அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படை ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இதுவரையிலும் நீங்கள் செய்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாற்றுங்க, என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறீர்களோ அதை திருத்திக் கொள்ளுங்கள் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.